தான் நான் சாகணும். என் முக்கியமான எதிரி இன்பசேகரில் ஆரம்பிச்சு என் கூடவே எனக்கு நெருக்கமாக இருக்கிற பல பேருக்கு நான் சாகணும். எல்லாருக்கும் என் மேலே கோவப்படுறதுக்கு பல காரணம் இருக்கு. பயப்படாத, உன் வயிற்றில் தான் சுட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போனால் பொழைச்சிக்கலாம். என்ன புரியுதா? ஃப்ரான்ஸ், ஏன் இப்படி பண்ண? ரத்தம் நிறைய போயிட்டுருக்கு ஃப்ரான்ஸ். இப்படியே போனால் கொஞ்ச நேரத்தில் மயங்கிடுவேன். அதுக்கப்புறம் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். என் ஃப்ரெண்டு எடுத்து போன வந்துச்சுன்னா அவங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருந்தேன். உங்களை சுற்றி பிளான் பண்ணிக்க சத்தியமா தெரியாதா ஃப்ரான்ஸ்? இல்லைண்ணா, நம்புங்கண்ணா. இதில் சந்திராவுக்கும் அற்புதராஜுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எனக்கு வேற ஒன்றும் தெரியாதுண்ணா, என்னை காப்பாத்துங்கண்ணா. சரி, கதிர்க்கும் பாஸ்கருக்கெல்லாம் என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்னை சுற்றலான்னு நினச்சி தானே இந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்த? என்ன அமைதியாட்ட ஃப்ரான்ஸ்? ஏதாவது பேசு. நான் அவங்கள கொன்ன மாதிரி உன்னையும் கொன்னுடுவேன்னு சந்தேகத்தில் தானே இந்த கண்ணை எடுத்துகிட்டு வந்த? இல்லைண்ணா, அப்படிலாம் செய்வேண்ணா. என்னால் உங்களை நம்ப முடியல ஃப்ரான்சிஸ். அப்படி நினச்சி நான் எடுத்துகிட்டு வரலண்ணா. ஃப்ரான்ஸ், உன் சந்தேகம் நியாயமானது தான். சந்தேகம்னு வந்துட்டா அதை உடனே கிளியர் பண்ணிடணும். அது யார் மேலே வந்தாலும் சரி. ம் சதா, நீங்கள் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். வெளியே வா சதா. எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் சதா. நீ இப்படி வந்து நிற்பேன்னு எதிர்பார்த்ததான். எனக்கு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பரவாயில்ல சதா. உங்களுக்கு என் மேல் கோவம் இருக்கிறது நியாயமானது தான். உங்களுடைய பவர், உங்களுடைய தொழில், உங்களுடைய இத்தனை வருஷம் உழைப்பு, உங்களுடைய அடையாளம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன்ல. உண்மைதான். உன்னை போட்டு தரல நான் கொடுத்த ஐடியாவை என்ப ஃபாலோ பண்ணியிருந்தானா இந்நேரம் நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அவனே ஏதோ பண்ணுறன்னு பண்ணி உதப்பிட்டான் லூசப்ப. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. வாழிலே ஒருத்தன் உன்னை போட தான் போகிறான் பாரு. சரி, இங்கே வர்றதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வழி அமிச்சிட்டு வர்ற? கிட்டத்தட்ட எல்லாத்தையும். எல்லாத்தையும்னா? எல்லாத்தையும்.
இத்தனை நாளாக எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்குன்னு ஒரு குழந்தை. பாவம், நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தில் அப்படி எதுவும் இல்லை. இருந்திருந்தா என்னால் அது அனாதையாக இருக்கும். பாவம். நான் இன்பா விட்டு வந்திருக்கவே கூடாது. நான் இப்பவும் செத்து போகிறதுக்கு பயப்படலை. தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்றைக்கி செத்து போயிடலாமான்னு யோசிக்கிறவனா. ஆனால் நீ ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோ. உனக்கு ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீயும் சாகணுங்கிறத மறந்துடாத. நானும் எவ்வளோ பேரை கொலை பண்ணியிருந்தாலும் எனக்கும் சாகிறத நான் பயந்தான். தயவு செஞ்சு வழி இல்லாமல் எனக்கு கொன்றியா? பயப்படாதீங்க. நீங்கள் தூங்கும் போதே நான் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்தில் நீங்கள் நல்லா தூங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே மாட்டீங்க. எங்கடா போயிட்டானுங்க எல்லாரும்? தீப்பெட்டி எடுத்துடா. என்னடா அப்பாகிற? தீப்பெட்டி இருக்கா பிரதர்? எப்படி இருக்கா என் பழைய கேர்ள் ஃப்ரெண்டு? அது நீயே போய் பார்த்துக்க. நான் சாக மாட்டேன், சாகக்கூடாது. நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். இல்லை, நான் சாக மாட்டேன், சாகக்கூடாது. வாசதா, நாங்களும் நீ வரதுக்காக தான் காத்துட்ருக்கோம். இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? என்ன சதா குழப்பமாக இருக்க? நீ வர வேண்டிய இடத்தடா வந்திருக்க. கடைசியாக எனக்கும் சாவு வந்துடுச்சு. நானும் செத்துட்டேன்ல.